ட்ராமாவ எப்படி ப்ராசஸ் பண்றது அப்படிங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோல மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க ட்ராமா வந்து என்ன அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அது உங்களோட ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாவா? இல்ல பேரண்டிங்ல உங்களுக்கு ட்ராமா கிரியேட் ஆச்சா? இல்ல ஏதோ ஒரு புடிச்சவங்களோட இழப்பு ட்ராமா கிரியேட் பண்ணுச்சா? இல்ல என்ன விஷயம் அப்படிங்கிறத பர்ட்டிகுலரா நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இது எல்லாமே நீங்க உங்களுக்கான ஒரு டைரியில எழுத ஆரம்பிக்கணும். ஸோ, இத ஐடென்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட ப்ராப்ளம் அதாவது நீங்க எங்க வந்து ஸ்டக் ஆயி நிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு வேற எக்ஸாம்பிள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல தான் உங்களுக்கு ட்ராமா ஏற்பட்டிருக்கு. அவங்கள ரொம்ப பெட்ரே பண்ணிட்டாங்க. அதுலேருந்து உங்களால வெளியவே வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல பவுண்டரீஸ் செட் பண்றது எப்படி அப்படிங்கிறத நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ செட்டிங் பவுண்டரீஸ் அப்படிங்கிறத உங்க ரியல் லைஃப்லயுமே எல்லா இடத்துலயுமே ரிலேஷன்ஷிப்னு வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ட்ராமாக்கும் ஒவ்வொரு வே ஆஃப் ப்ராசஸிங் இருக்கு. இத நீங்க தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். தேங்க் யூ.